ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 14th சாப்டர். நம்ம எந்த சாப்டர் இப்போ நடத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 14th சாப்டர் இம்போர்ட்டிங் C++ ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். ஸோ இம்போர்ட்டிங் C++ ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். நம்ம பைத்தான்லேருந்தே நம்ம C++ ப்ரோக்ராம் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்போர்ட்டிங் C++ ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். பைத்தான்லேருந்து என்ன பண்ணலாம், நம்ம C++ ப்ரோக்ராம் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன், அப்போ C++க்கும் பைத்தானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன். பைத்தான் அண்ட் C++ ஆர் general purpose programming language. So Python and C++ are general purpose programming language. So ரெண்டுமே general purpose, ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் அப்படி தான், C++ அப்படி தான். ஸோ however Python is quite different from C++. நம்ம C++ல பைத்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பைத்தான் அண்டு C++ ப்ரோக்ராம். ஸோ பைத்தானுக்கும் C++ ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், சீரியல் நம்பர் 1, பைத்தான் இஸ் டிபிக்கலி அண்ட் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். பைத்தான் அப்படிங்கிறது என்ன லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்னால் லைன் பை லைனாக செக் பண்ணும். So C++ is difficult compiled language. C++ is a compiled language. இது compiled language. நம்ம C++ ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா கம்பைல் ஆகும். கம்பைல் அப்படின்னா டோட்டல் ப்ரோக்ராமையும் கம்பைல் பண்ணி எந்தெந்த லைனில் என்னென்ன எரர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணும். அது C++. பைத்தான் அப்படி இல்லை, நம்ம ஒவ்வொரு லைனாக டைப் பண்ணக்குள்ளேயே மிஸ்டேக்ஸ் காமிக்கும். அது லைன் பை லைன் எரர் நம்மள்கிட்ட காமிக்கும். அது தான் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். C++ கம்பைல்டு லாங்குவேஜ்னால் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிடும், டோட்டலாக எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி டோட்டலாக எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல எரர் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் இஸ் ஏ டைனமிக் டைப்டு லாங்குவேஜ். பைத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைனமிக் டைப்டு லாங்குவேஜ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா C++ இஸ் கம்பைல்டு ஸ்டாட்டிக்லி டைப்டு லாங்குவேஜ். பைத்தான் டைனமிக் டைப்டு லாங்குவேஜ். டைனமிக் டைப்டுனா நம்ம அப்பப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் தான். C++ இஸ் கம்பைல்டு ஸ்டாட்டிக்லி டைப்டு லாங்குவேஜ். C++ பார்த்திங்கன்னா கம்பைல்டு ஸ்டாட்டிஸ்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ். இது நம்ம கம்பைல்டு ஸ்டாட்டிக்லி அது டைனமிக், இது ஸ்டாட்டிக்லி. நம்ம C++ நம்ம டோட்டலாக கம்பைல் பண்ணி என்ன எரர்ஸ் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது ஸ்டாட்டிக்லி டைப்டு லாங்குவேஜ். ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப் இஸ் நாட் ரிக்வயர்ட். Data type is not required while declaring variable. நம்ம பைத்தானில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணக்குள்ள அதுக்கு டேட்டா டைப் தேவையில்லை. நாட் ரிக்வயர்ட், அதுக்கு தேவையில்லை. நம்ம பைத்தானில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு டேட்டா டைப் தேவையில்லை. ஆனால் C++ல் அப்படி கிடையாது. டேட்டா டைப் இஸ் ரிக்வயர்டு while declaring variable. நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணக்குள்ள டேட்டா டைப் கண்டிப்பாக வேணும் C++ல். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த்து பாயிண்ட், இட் கேன் ஆக்ட் போத் ஸ்கிரிப்டிங் அண்டு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஸ்கிரிப்ட் லாங்குவேஜில் யூஸ் பண்ணலாம், ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணலாம். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜெலாம் HTML இருக்கு இல்லையா, ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இதுமாரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். இது பைத்தானில் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ண முடியும்.
ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா C++ வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி வந்து ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ், ஜென்ரலாக மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுதான். ஸோ இதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பைத்தான் அண்டு C++. ஸோ these two language complement one another perfectly. அப்படி ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜ் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ பைத்தான் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஆஸ் ஏ, பைத்தான் வந்து மோஸ்ட்லி இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ பைத்தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். PHPL இருக்குது, அது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஜாவா ஸ்கிரிப்டு, ஸோ இதெல்லாம் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். ஸோ நாம் வந்து HTML யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் ஆர் க்ளோ லாங்குவேஜ், ஸ்கிரிப்டிங் ஆர் க்ளோ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் த டாப் லெவல் ப்ரோக்ராமிங் மோஸ்ட்லி கால் ரொட்டீன்ஸ். டாப் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி இது கால் ரொட்டீன்ஸ் ரைட்டன் இன் C. ஸோ டாப் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து எதில் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால் ரொட்டீன்ஸு Cயில் தான் எழுதியிருக்காங்க, Cயில் எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா C++, ஒன்று Cயில் எழுதியிருப்பாங்க, இல்லைனா C++. இது வந்து டாப் லெவல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து C and C++ இருக்குது. That is useful when the logic can be written in terms of existing code. நம்ம லாஜிக் இருக்கு இல்லையா, நம்ம ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட் லாஜிக், அது வந்து நம்ம ரைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து எக்ஸிஸ்டிங் கோடா. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ரிட்டன் இன் C++. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து C++லையோ C++லையோ நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருப்போம். அந்த லாஜிக் வந்து அப்படியே நம்ம வந்து ரைட் பண்ணலாம். பட் கேன் பி கால்டு அண்ட் மேனிப்புலேட்டட் த்ரூ பைத்தான் ப்ரோக்ராமிங். பட் கேன் பி கால்ட் அண்ட் மேனிப்புலேட் த்ரூ பைத்தான். நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராம்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அதை கால் பண்ணி மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்லேருந்தே C++ வந்து கால் பண்ணி மேனிப்புலேட் பண்ணிக்கலாம் த்ரூ பைத்தான் மூலிமா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதான் வந்து ஸ்கிரிப்டிங் இது. ஸோ அடுத்து பார்த்தா நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். நம்ம வந்து என்னென்ன ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்குது, நம்ம பைத்தான் மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம், ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இஸ் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இஸ் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுலேயும் நம்ம வந்து ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம். டிசைன் ஃபார் இன்டகிரேட்டிங் அண்டு கம்யூனிகேட்டிங். ஸோ நம்ம இன்டகிரேட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் வித் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இன்டகிரேட்டிங் அண்டு கம்யூனிகேட்டிங் வித் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ என்னென்ன ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்குது, அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மோஸ்ட் வைட்லி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட், VB ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட், VB ஸ்கிரிப்ட், PHP, பியர், பைத்தான், இது எல்லாமே வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ வாட் ஆர் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர்? ஜாவா ஸ்கிரிப்ட், VB ஸ்கிரிப்ட், PHP, Perl, அடுத்தது பைத்தான், ரூபி, ASP அண்டு டெல் அண்டு TCL. ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது எல்லாமே வந்து என்ன லாங்குவேஜ்? ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சின்ஸ் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இஸ் நார்மலி யூஸ்ட் இன் கன்ஜக்ஷன் வித் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ வேறொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வந்து சப்போர்ட்டிங் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ மெயின் லாங்குவேஜ் ஒன்று இருக்கும், அந்த லாங்குவேஜ் கூட இது வந்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். இப்போ VB
விஷுவல் பேசிக் இருக்கும், அதை கூட சப்போர்ட் பண்ணக்கூடியது விபி ஸ்கிரிப்ட்டு. ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும், அது கூட சப்போர்ட் பண்ணக்கூடிய இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டு. ஸோ இது மாதிரி வந்து மற்ற லாங்குவேஜ் கூட வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அதுதான் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வித் அனதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தேர் ஆர் ஆஃபன் ஃபவுண்ட் alongside HTML, Java or C++. பார்த்து நம்ம வந்து HTML, Java or C++. இது எல்லாத்துலேயும் அதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கிரிப்டிங் அண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வாட் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கிரிப்டிங் அண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? Scripting language and programming language look like the following picture. ஸோ இங்கே ஒரு பிக்சர் இருக்குது, 6, 9 கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஆல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பேசிக்கலி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். த தியரிட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ இஸ் தட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் do not require the compilation steps. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் வந்து நம்ம வந்து கம்பைல் பண்ண தேவையில்ல. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் வந்து எந்த ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து do not require compilation. நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு வந்து do not require compilation steps தேவையில்ல, கம்பைல் பண்ண தேவையில்ல. அண்ட் ஆர் ரேதர் இன்டர்பிரேட்டட், அதுக்கு பதிலாக நம்ம வந்து இன்டர்பிரேட்டர் பண்ணணும், லைன் பை லைனாக வந்து செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலி C++ ப்ரோக்ராம், நார்மலாக வந்து ஒரு C++ ப்ரோக்ராம் நீட்ஸ் டு பி கம்பைல்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கம்பைல் பண்ணி பிறகு தான் வந்து அதை ரன் பண்ண முடியும். C++ ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கம்பைல் பண்ணணும். அப்புறமாட்டு தான் பிஃபோர் ரன்னிங் நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி C++ ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து கம்பைல் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த C++ ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண முடியும். Whereas a scripting language like JavaScript or Python, நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா வந்து JavaScript, Python need not be compiled. இதுக்கு வந்து நம்ம கம்பைல் பண்ண தேவையில்லை. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து கம்பைல் பண்ண தேவையில்லை, ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ் வந்து கம்பைல் பண்ணணும். The scripting language requires an interpreter while a programming language require the compiler. A scripting language require an interpreter. ஆனால் நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்பிரேட்டர் வேணும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு என்ன வேணும்? இன்டர்பிரேட்டர். வைல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து requires கம்பைலர். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்து கம்பைலர் வேணும், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு வந்து இன்டர்பிரேட்டர் வேணும். A given language can be called as scripting language. இந்த லாங்குவேஜ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட்டர் அண்டு கம்பைல். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா கம்பைலர் வேணும், இதுக்கு வந்து இன்டர்பிரேட்டர் வேணும். வைல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரிக்வயர்ஸ் கம்பைலர். ஓகே, திஸ் டிபெண்டிங் ஆன் த என்விரான்மெண்ட். ஸோ அதனுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அது தகுந்தபடி நம்ம வந்து கம்பைல் பண்ணணுமா அல்லது இன்டர்பிரேட் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் டு ஆட்டோமேட் certain task in program. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பார்த்தோம்னு வச்சுக்கேன். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுடைய அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா டு ஆட்டோமேட் certain task in program. ப்ரோக்ராம்லாம் வந்து சம் டாஸ்க் வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராமில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸ்ட்ராக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா செட். நம்ம வந்து டேட்டா செட்லேருந்து ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கலாம். அதில் டேட்டா செட்லேருந்து எடுத்து டேட்டா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம வந்து
இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில். லெஸ் கோட் இன்டென்சிவ் ஆஸ் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கம்பேர் பண்ணக்குள்ள இதனுடைய கோடிங் பார்த்திங்கன்னா வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும், கம்மியாக இருந்தால் எழுதுனா போதும். லெஸ் கோட் இன்டென்சிவ் ஆஸ் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம நார்மலாக வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்குள்ள அதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் வந்து கோடிங் வந்து ரொம்ப பெருசாக வரும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் வந்து கோடிங் வந்து சின்னதாக வரும். அதான் வந்து லெஸ் கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேன் பிரிங் நியூ ஃபங்க்ஷன்ஸ் டு அப்ளிகேஷன்ஸ் அண்ட் glue காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் டுகெதர். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் கேன் பிரிங் நியூ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. டு அப்ளிகேஷன் அண்டு glue காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் டுகெதர்ஸ், இது கூட இது எல்லாமே இருக்குது. glue காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் டுகெதர்ஸ் இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு வந்து ஸோ பைத்தான் இஸ் ஆக்சுவலி an interpreted high level general purpose programming language. இது வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ், இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ், ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தட் கேன் பி யூஸ் ஆன் எனி மாடர்ன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஒரு மாடர்ன் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துலேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ப்ராசஸிங் டெக்ஸ்ட், இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும், ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். நம்பர்ஸ், இமேஜ், சயின்டிஃபிக் டேட்டா, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம். நம்பர்ஸ், இமேஜ், சயின்டிஃபிக் டேட்டா அண்ட் ஜஸ்ட் about anything else எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். யூ மைட் சேவ் ஆன் எ கம்ப்யூட்டர், நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து இதெல்லாம் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். nowadays the large applications are written almost exclusively in Python. ஒரு பெரிய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைத்தானில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறோம்.